ஈரோடு கிழக்கில் நீங்கள் இப்போது எடுத்துக்கிட்டோம்னா 8 தொகுதிகள், அதில் எம்பி தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாராபுரம் காங்கேயம்லாம் வரும். இங்கே ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்குன்றது நகரத்திலேயே முன்னாலே வரும். இது ஈரோடு கிழக்கு சந்தித்த தேர்தல் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பிரசித்தமாக இருக்குது. முதல்ல வந்து EVKSனுடைய திருமகன் ஈவரன் என்னார், ஒரு உடல்நலக்குழுவாக அவர் காலமடைந்தார். அதற்கு பிறகு திரு EVKS இளங்கோவன் நின்னார். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதியில் ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கிற கட்சிகள் எல்லாத்துலேயுமே அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஆமாம் இருக்காங்க. எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிஜேபியில் கூட மொடக்குறிச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி சிபிஐக்கு அங்கே பெருந்துறையில் வந்து போட்டிகிட்ருக்காங்க. இது மாதிரி கொங்குநாடு மக்கள் கட்சியும் போட்டிகிட்ருக்குறாங்க. பவானி சாகரில் போட்டிட்டாங்க சிபிஐனுடைய, அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அந்த மாதிரி பிஜேபி இருக்குது, திமுக இருக்குது, காங்கிரஸுக்கு. பெரும்பாலும் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவது அதிமுக தான். நீங்கள் அந்த 8 தொகுதியிலையும் 5 தொகுதிகள் வந்து அதிமுக தான் இன்றைக்கி கரண்ட் எம்எல்ஏ இருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மண்டலத்தை அதிமுக ஆமாம் இருக்காங்க. அந்த ஈரோடுன்றது வந்து ஒரு சில மாவட்டங்கள். இப்போது நேஷ்னல் பார்ட்டியினுடைய ஒரு லீடிங்கை மட்டும் நம்ம கன்னியாகுமரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான இடங்களில் வந்து தேசிய கட்சிகளினுடைய இது வரும்.